இந்தியா பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்து முடிஞ்ச இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்ட ஆப்ரேஷன் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சின்றதை வெளியில் கிளப்பிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு யுத்தம்ன்றது இந்த டிஜிட்டல் வார்ஃபேர் எந்த அளவுக்குலாம் நடக்க முடியும், எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை பயன்படுத்தி ஒரு நாட்டோட ராணுவ ரகசியங்களை ஈஸியாக கேதர் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஒரு சம்பவத்தை அது இந்த இடத்துல காமிச்சிருந்தது. ஸோ இப்போ இந்தியா அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியா போஸ்ட்டை பயன்படுத்தி என்ன விதத்திலலாம் பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ISI இந்த இடத்துல நம்மளோட ஏர்பேஸஸை பற்றின விஷயங்களை கேதர் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த ஏர்பேஸ்க்கு பக்கத்தில் வாழக்கூடிய மக்களை எப்படியெல்லாம் அவங்களோட ட்ராப்பில் சிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை பயன்படுத்தி என்ன விதத்திலலாம் இந்த வார்ஃபேர்ன்றது பண்ணப்பட்டிருக்கின்றதையும் பல்வேறு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். டிஜிட்டல் வார்ஃபேர் இன்னைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நடக்குதோ, இல்லை அந்த போர் முறையானது நடக்குதோ, அதே அளவுக்கு இந்த சைபர் வார்ஃபேர்ன்றதும் நடக்குது. துப்பாக்கி ஏந்தி வீரர்கள் போர்க்களத்தில் போராடக்கூடிய அதே வேளையில் இந்த பக்கம் உளவுத்துறையோட நடமாட்டங்களை தடுக்கிறதுக்காக எதிர்நாட்டோட உளவுத்துறைன்னு டிஜிட்டல் வார்ஃபேர் இப்போ ஒரு உச்சகட்டத்தை தொட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் இதில் ஒரு புது ஹைட்டாக மாறி இருக்கு. உதம்பூர், பஞ்சாப், காஷ்மீர், பூஞ்ச் செக்டார் இந்த 4 பகுதிகளில் அதிகமாக இந்தியாவோட ராணுவ தளவாடங்கள் இருக்கு. முக்கியமான ஏர்பேசஸ், முக்கியமான ரேடார் ஸ்டேஷன்ஸ், நிறைய இன்னும் கமாண்ட் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாப்ல இருந்து காஷ்மீர் வரைக்கும் அதிகமாக இந்திய ராணுவத்தால் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள். ஏன்னா இது பாகிஸ்தான் ஒட்டிய எல்லையில் வருது. உலக அளவில் அதிகமாக ராணுவ வீரர்கள் நிற்கக்கூடிய பகுதியும் ரொம்ப கண்டஸ்டட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. எப்போ வேணால் ஒரு பிரச்சனை ஏற்படலாம், எப்போ வேணால் ஒரு போர் வெடிக்கலாம், அதிகமாக எதிரித்தன்மையுடைய நாடுகள்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பட்டியலில் இந்த ஒரு எல்லை ஒரு முக்கியமான இடத்தை வகிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ்ன்றது கண்டிப்பாக அவசியமான ஒன்று தான். இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது லான்ச் பண்ணப்பட்டது இல்லை, அப்போது சராசரியாக ஒரு நாளைக்கு ஃபேஸ்புக்கில் மட்டுமே இந்த பஞ்சாப் செக்டாரில் இருந்தும் காஷ்மீர் செக்டாரில் இருந்தும் 2,15,000க்கும் அதிகமான போஸ்ட் இந்த ராணுவ நடமாட்டங்கள் மையப்படுத்தி வெளியாகியிருக்கு. அப்போ 2,15,000 போஸ்ட்ன்றது வெளியே வந்திருக்குன்னா இதை நம்ம இந்தியாவால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபேஸ்புக்குக்கும் சரி ட்விட்டருக்கும் சரி இந்த லிமிடேஷன்ஸ் ஆனது நிறைய இருக்குது. நான் சொல்கிறது ட்விட்டரில் வந்த பதிவுகள் கிடையாது. ஃபேஸ்புக்கில் மட்டுமே அந்த ஒரு செக்டாரில் இருந்து அந்த குறிப்பிட்ட ஒரு IP அட்ரஸ், அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அட்ரஸில் இருந்து வெளியான பதிவுகள் மட்டுமே. இதை நம்ம இந்தியாவால் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? இது பாகிஸ்தானுக்கு என்ன விதத்தில் உதவியாயிருச்சு? அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு இது நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்தது. அது என்னலான்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். பொதுவாக இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ன்றது ஒரு ஏர்பேஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்தோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருந்து வசிக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக தான் இந்த பதிவுகளானது பதிவேற்றம் பண்ணப்படும். இப்படி பதிவேற்றம் பண்ணப்படுறப்போ இந்த சோஷியல் மீடியாவோட அல்காரிதம்ன்றது அதை மானிட்டர் பண்ணும். இதில் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை மிலிட்டரி சம்மந்தப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்கா, இது எல்லாமே நம்ம இந்தியாவாலையும் தணிக்கை பண்ணப்படும். அதே மாதிரி அந்த பிளாட்ஃபார்மோட கண்ட்ரோல் சென்டர்னாலையும் தணிக்கை பண்ணப்படும். இதையும் மீறி சில இமேஜஸ்ன்றது வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இது நிறைய AI டூல்ன்றது இருக்குது. இப்போ பாகிஸ்தானுக்கு இது என்ன விதத்தில் ஃபேவராக மாறி இருக்குன்னா, நம்ம முக்கியமான விமானங்கள், ஏன்னா உதம்பூர் ஆரம்பித்து இந்த மாதிரி நிறைய பேசஸில் நம்ம ரஃபேல் விமானங்களை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேசஸ்லேருந்து கிளம்பக்கூடிய சில புகைப்படங்களை வெளியிடுறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைரேஸ் பில்டிங்ஸ்லேருந்து அந்த பேஸ் சம்மந்தப்பட்ட அந்த புகைப்படங்களை வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு ஓவராலாக 17,500க்கும் அதிகமான பதிவுகள் இந்த இடத்துல முடக்கப்பட்டிருக்கு. ஆனால் பப்ளிஷ் ஆன கொஞ்சம் நேரத்திலேயே இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எதிர்நாட்டு உளவுத்துறையினால் எடுக்க முடியும். முக்கியமாக சொல்லணும்னா பாகிஸ்தானோட ISIனால். சரி, ஓகே, இதனால இப்போ இந்த அளவுக்கு இமேஜஸ் வெளியில் போயிருக்கு. சரி, இது நிறைய பேர் எந்தூசியாசமாக நினச்சி பண்ணுறது, இல்லை சில பேர் ஒரு ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். இதில் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றதும் சிலது இருக்கும்ல. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இமேஜ் வருதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை ஈஸியாக நம்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்தியாவோட உளவுத்துறை இல்லை இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய நிறைய நபர்களே பாகிஸ்தானை குழப்பறதுக்காக நிறைய இமேஜஸ் இந்த இடத்துல எடிட் பண்ணி போடலாம். அதை பாகிஸ்தானும் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் பார்க்குறப்போ 13% 14% வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ரியல் டைம் டேட்டான்றது கிடைச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இந்த பேஸஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸை பிளாக் பண்ணதும் அந்த இடத்துல நிறைய லிமிடேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டதும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. சரி, ஓகே, இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க? ஒரு இமேஜ் ஆனது இப்போ நம்ம கைக்கே கிடைக்குது, இந்தியாவோட ராவுக்கு கிடைக்குது, இல்லை பாகிஸ்தானோட ISIக்கு கிடைக்குது. இந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸையும்
எடிட் பண்ணியிருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் வச்சு பண்ணோன்னா எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் ஃபுட்டேஜ்ன்றதை கொடுக்க முடியும். அப்படி பார்க்குறப்போ பல்வேறு விதத்தில் இந்த ஃபோட்டோஸை பழசா இல்லை புதுசான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இஎல்ஆர்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது, எரர் அனாலிசிஸ் சொல்லிட்டு. இந்த இமேஜில் எந்த இடத்துல அதிகமான அந்த எரர்ன்றது பதிவாகியிருக்கு, இல்லை எத்தனை லேயர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் ஒரு பிரைட்டரான பகுதியாக இருக்கும். ஒரு ஃபைட்டர் ஜெட் இப்போ பறக்குதுன்னா சுற்றி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டுக்கும் அந்த ஜெட்டோட அந்த டோனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அனாலிசிஸ் பண்ணி பாகிஸ்தானும் இதில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஃபேக்கான இமேஜஸ்ன்றது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால அவங்களோட இந்த கேம்பெயினுக்கு சில லேக்ன்றது ஏற்பட்டிருக்கு. ஸோ மிலிட்டரி சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளை குறிப்பாக அந்த ரியல் டைம் ஃபுட்டேஜஸையும் அங்கேருந்து பறக்கக்கூடிய அந்த விமானங்களை பற்றின லைவ் ஃபுட்டேஜஸையும் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறது முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா நார்மலாக ஒரு பர்சன் போயிட்டு ஷேர் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா போஸ்ட்டை வச்சு அந்த இடத்தின் மேலே ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னாலே இந்த அளவுக்கு டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணப்படுதுன்னா ஒரு உளவாளி இந்தியாவுக்குள்ளே இருக்காரு, எதிரி நாட்டோட உளவாளி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுறப்போ அது இவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறிடும். இது இந்தியாவில் நடந்த ஒன்று மட்டும்தான். இதே மாதிரி இந்தியாவுக்கும் நிறைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்றது பாகிஸ்தான்ல இருந்தும் கிடச்சிருக்கு. ஆனால் மற்றவங்க பண்ணுறதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அப்போ தான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்மளால் கொஞ்சமாவது தடுக்க முடியும். இதுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதில் இந்த சோஷியல் மீடியா மூலமா ஷேர் ஆன நிறைய தகவல்கள் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக மாறி இருக்கு. கடந்த ஒரு 5 வருஷத்தோட டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தனாலே ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 2022 பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட மிலிட்டரி மூவ்மெண்ட்ஸ்ன்றது அமெரிக்காவால் முதல்ல கண்டுபிடிக்கப்படலை, இல்லை மற்ற நாடுகளால் முதல்ல கண்டுபிடிக்கப்படலை. திடீர்னு ஜனவரி மாதம் 14-15 தேதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேஜராக எந்த ஒரு மூவ்மெண்ட்டையும் அமெரிக்கா வித் எவிடன்ஸோட இந்த இடத்துல கொடுக்கல. ஆனால் திடீர்னு ரஷ்யா அதிகமாக அவங்களோட பீரங்கிகளை டான்பாஸ் பகுதியை நோக்கி, டான்பாஸை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லையை நோக்கி ரயில்வே நெட்வொர்க்ஸ் மூலியமாக நகர்த்த ஆரம்பிச்சாங்க. அது டிக்டாக்ல ரொம்பவே வைரலான ஒரு விஷயமாச்சு. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே ரஷ்யா உக்ரைனை சுற்றி வளைக்கிறதுக்கு இந்த இடத்துல தேவையான எல்டா பில்டப் சிம்மே பண்ணிட்டாங்கன்னு. இது அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்படலை, அங்கே இருக்கக்கூடிய டிக்டாக் யூசர்ஸ் ஷேர் பண்ண ஃபோட்டோவையும் வீடியோவும் வச்சு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இரண்டாவது, இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா செரின்காவ்னு ஒரு பகுதி இருக்கு, உக்ரைனோட பகுதி தான், பேரலா கார்கிவுக்கு பேரலா இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலேருந்து ரஷ்யன் பொசிஷன்ஸ் மேலே ஹெவி ஸ்ட்ரைக் உள்ள நுழைய வந்து ரஷ்யன் பொசிஷன்ஸ் மேலே உக்ரைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 600 வீரர்கள் வரைக்கும் அந்த ஒரு பேட்டில் ரஷ்யா இழந்தா சொல்லியிருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் வார்ல ரஷ்யாக்கு இவ்வளோ பெரிய ஒரு லாஸ் அந்த டைமில் ஏற்படவே கிடையாது. ஆனால் எந்த இடத்துல இருந்து இவங்க அடிக்கிறாங்க, எந்த இடத்துல இருந்து இவங்க தப்பிச்சு போறாங்கன்றத ரஷ்யாவால் கெஸ் பண்ண முடியல. அடுத்த 2 நாள்ல இதுக்கு ஆப்போ உக்ரைன் அவங்களே வச்சுட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் என்ன நடக்குது, இல்ல என்ன மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இவங்க பயன்படுத்துறாங்கன்றத டிக்டாக்ல ஒரு ஆர்வ கோலர்ல பதிவேற்றிட்டாங்க. இங்க பாருங்க, ஸ்லாவா உக்ரைன் என்ற ஒரு டாகுக்கு கீழே அந்த ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை ஜியோலோகேட் பண்ண ரஷ்யா அதை வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் நடந்து முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்த கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதும், ஏன்னா அது லைவாக வந்த ஒரு ஃபுட்டேஜ், அந்த லைவ் ஃபுட்டேஜை பார்த்ததும் அது ஜியோலோகேட் பண்ணிட்டு எந்த இடத்துல இருந்து இந்த ஸ்ட்ரைக்ஸ் நடக்குதுன்றது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ரஷ்யா அந்த இடத்தையே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இதில் உக்ரைனோட ஆர்ட்லரி யூனிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பானது ஏற்பட்டுச்சு. இது ரஷ்யா உக்ரைனில் நடந்த சம்பவம். இரண்டாவது, இஸ்ரேல் மையப்படுத்தினது. இஸ்ரேல் சிரியாவை அடிச்சாங்க, லெபனான் அடிச்சாங்க, ஈரானில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் சிரியாவில் இஸ்ரேல் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. டிக்டாக்ன்றது சிரியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பாக இருந்துச்சு. அந்த ஆப்பின் மூலமா முக்கியமான ராணுவ நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட க்ளோசஸ்ட் பர்சன்ஸை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி மானிட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் அவங்களோட கேமராவை ஆக்சஸ் பண்ணி இவங்களுக்கு தேவையான டார்கெட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்து ப்ரெஷர் ஸ்ட்ரைக் மூலமா அவங்களை நியூட்ரலைஸ் பண்ணாங்க. அமெரிக்காவும் இந்த மாதிரி பல இடங்களில் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை பயன்படுத்தி நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் 2020 கால்வான் கிளாஷில் கூட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை பயன்படுத்தி தான், அதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல இந்த ராணுவ நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது, பில்வில்னு ஒரு ஆப் இருக்குது, சீனாவால் தயாரிக்கப்பட்ட ஒன்று. இந்த ஒரு ஆப்பையும் பயன்படுத்தி சீன ராணுவ வீரர்களோட நடமாட்டம் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷ்க்கு ஆப்போசிட் சைடில் எந்தெந்த இடத்துல அவங்க அதிகமாக கூட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவும் அதுக்கான டேட்டாஸை எடுத்தாங்க. இவ்வளோ ஏன், இது எதுவுமே வேணாம். 2019 பால்கோட் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. இந்த பால்கோட் ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய போஸ்ட் ஸ்ட்ரைக் அசஸ்மெண்ட்டுக்கான ஃபுட்டேஜ்ன்றது நம்ம சேட்டலைட் இமேஜஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ்னால அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் அத்தனையும் நமக்கு கிடைக்கப்பட்டுச்சு. இது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறிச்சு. ஸோ சோஷியல் மீடியான்றது நார்மல் டைமில் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் ஒரு போர் நடக்கிறப்பவோ இல்லை முக்கியமான இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் நடக்கிறப்பவோ அது ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு ஹேண்டிலாக இருக்கும். இதை 2 வகை தான். ஒன்று, எதிரி நாட்டுக்கு தேவையான
தகவலை நம்மளே கொடுத்துட்றோம். எந்த ஒரு செலவும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஈஸியாக கொடுத்துட்றோம். இரண்டாவது, இந்த தகவல்களை கொடுக்குற மாதிரி நம்மளால் அவங்க குழப்பவும் முடியும். இது நிறைய இடங்களில் நடந்தது. இந்த மாதிரி வரக்கூடிய இமேஜஸை பல்வேறு முறைகளில் கண்டுபிடிக்கலாம். நார்மலாக ஒரு சிவிலியன் பர்பஸில் எடுத்தனாலே மெட்டாடேட்டா வியூவரை வச்சு ஈஸியாக அந்த இமேஜ் வந்து எப்போ எடுக்கப்பட்டது, எத்தனை தடவை ஷேர் ஆயிருக்கு, இது எல்லா டேட்டாவையும் எடுக்க முடியும். அப்படி இல்லையா, ரிவர்ஸ் இமேஜினிங் டெக்னிக் மூலிமா இது பழைய ஃபோட்டோவா இல்லை எந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த டேட்டாவை ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த டைம் ஃப்ரேம் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு எனிமிக்கு யோசிக்கக்கூடிய அந்த டைம்ன்றது குறையும். ஸோ நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை பாடமாக எடுத்துட்டோம்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனைங்க வரதை நம்ம ஓரளவுக்காக தடுக்க முடியும். ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் மட்டுமே இந்த மாதிரி 2 லட்சம் போஸ்ட்டுக்கு மேலே போயிருக்குன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. ட்விட்டர்லாம் வந்து லிமிடேஷனே கிடையாது. ஃபேஸ்புக்லேயாச்சும் பரவாயில்ல, ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. நிறைய வந்து கிராஃபிக் கண்டென்ட்கான அந்த வைலேஷன் ஆனது இருக்குது. ஆனால் ட்விட்டரில் இந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸோ ட்விட்டரில் ஷேர் பண்ண ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் வெளியில் வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலமா நான் சொல்ல வர வேண்டியது ஒன்று விஷயம் தான். எதிரி நாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ்ன்றது அவங்களுக்கு தேவையான எல்லா இன்டெலிஜென்ஸுமே கொடுத்துருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாலே நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ மதுரை வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.